श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद्गुरुपरम्परायै नमः। போன ஸ்லோகத்துல சாப்த பிரமாணம்ன்றது அதிரிக்தம் பிரமாணம், தனியான பிரமாணம் தான். அது அனுமானத்துல உள்ளடங்கினது இல்லை அப்படின்னுட்டு சாதிச்சார். ஏன்னா வைசேஷிகால் பௌத்தாள்னா இந்த மாதிரி அவ சொல்றாளே, நம்மளும் அந்த மாதிரி ஒத்துன்னு போலாமே அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு பதில் சாதிச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போற அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு பிரமாணம்னா ரெண்டு விதமா தான் இருக்கும். அது என்னன்னா, பிரத்யக்ஷமா ஒண்ணு இருக்கும், பரோட்சமா ஒண்ணு இருக்கும். பரோட்சம்னா இந்திரியத்தினால அறியப்படாதது அப்படின்னு அர்த்தம். பிரத்யக்ஷம்னாக்கா சாட்சாத் சக்ஷுரேந்திரியம், கண்ணிந்திரியம் இருக்கே, அதனால அறியப்படுவது. அதனால இந்த பரோட்சம் அப்படின்னு சொன்னாக்கா அவ இப்ப என்ன கேட்க போறான்னா, எல்லாம் ஸ்மிருதி ரூபமா தான் இருக்குது, நினைவு ஞாபகம் அதுதான் இருக்குது, ஏதோ ஒரு சம்ஸ்காரத்தினால வருது அப்படின்னு தான் இருக்கே தவிர்த்து இது தனியா ஒன்றும் கிடையாது. தனியா ஒரு பிரமாணம் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். தனியா பிரமாணம் கிடையாது, என்னன்னா ஸ்மிருதியாதான் இருக்கு அப்படின்னு அவ சொல்ற. அது எப்படி சொல்ற அப்படின்னாக்கா, பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னா இந்திரியஜன்யமான ஞானம். அது பிரத்யக்ஷம்னா இந்திரியஜன்யம், இந்திரியங்களுடைய சம்பந்தத்தினால வரக்கூடியது பிரத்யக்ஷம். இது அபரோக்ஷம். பரோட்சம்னா பரன வேறு, இன்னொருத்தன் இன்னொன்னுத்தினால அறிந்து கொள்ளப்படுவது பரோட்சமா இருக்கும். நேரையே நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ கண்ணால, அதனால இதுக்கு அபரோக்ஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்திரியத்தினால அறியப்படுவது எதுவோ அதுவே அபரோக்ஷம். மீறி எல்லாம் ஸ்மிருதி ரூபமா தான் இருக்குது. ஏதோ ஒரு சம்ஸ்கார சம்பந்தம், ஏதோ ஒரு சம்ஸ்காரத்தினால வருது அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப சம்ஸ்காரத்தினால எது எது வருதோ அது அத்தனையும் ஸ்மிருதியாதான் இருக்கும். சம்ஸ்காரம்னாலே ஒரு வாசனை, ஏதோ பூர்வ வாசனை ஞாபகம் வருது. ஒரு குழந்தை ஏற்கனவே சொல்லியிருப்போம், குழந்தை என்ன பண்றது, பிறக்கிறது, பிறந்த குழந்தை அழகுது, பசி, அதுக்கு பசின்னு சொல்ல தெரியல, ஆனா அழகான்னு தெரியும். அது அழுதுன்னா உடனே தண்ணி பானம் பால் எடுத்து விடுறா. பால் கொடுத்தான்னாக்கா குழந்தைக்கு அழுக அடங்கி விடுறது. அது எப்படி வந்தது, அது எப்படி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது? நமக்கு பசிக்கிறது, அப்போ அழணும், அழுதாக்கா இவன் நமக்கு ஏதாவது போட்டுடுவா அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா குழந்தைக்கு? அந்த உணர்ச்சி எப்படி வந்தது? அதுக்கு பதில் கிடையாது. ஒரே பதில் நம்ம வேதாந்திகள் சொல்றது கர்ம வாசனா, பூர்வ ஜென்ம கர்ம வாசனா. அந்த சம்ஸ்காரத்தினாலதான் அது குழந்தைக்கு தெரியுது. ஏன்னா பாருங்க, அது பசின்றது எடுத்து விட்டா, பால் கொடுத்தவொன்னா அது சாப்பிட்டுட்டு தானா தூங்கி போயிடுறது, திருப்பி எழுதுகிறது, விளையாடுறது, கை கால்லாம் ஆடுறது, திருப்பி பசின்னா எழுது. அப்ப எடுத்து விட்டா பால் கொடுத்தோம்னாக்கா தானா அடங்கி போயிடுது. இது எதனால தெரிஞ்சுது? ஒரு சம்ஸ்காரத்தினாலதான் தெரியுது. நீங்க எதை பார்த்தாலும் சம்ஸ்காரம் தான். அதுல உட்கார்ந்துட்டு இருப்போம். போன வாரம் பிரமாணம் சேவிச்சேன், தாயார் சேவிச்சேன், அற்புதமா இருந்தார். இப்ப எனக்கு நான் என்ன சொல்லுவேன், எனக்கு என் கண் முன்னாடி பெருமாள் நிக்கிறேன், என் கண் முன்னாடி பெருமாள் நிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி குழந்தைகள் ஆத்திரம் விளையாடிட்டு இருக்குது, ஊருக்கு போயிடுறது, குழந்தைகளை விளையாடுற மாதிரியே எனக்கு தோன்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். காரணம் என்ன? எல்லாம் சம்ஸ்காரம் தான். அதனால ஏதோ ஒரு சம்ஸ்காரத்தினாலதான் இந்த மாதிரி பரோட்ச ஞானம் வருது. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க,
ஸ்மிருதி ஸ்மிருதிகள் ஸ்மிருதி இருக்குதே, அந்த ஸ்மிருதிகள் நினைவுகள் ஞாபகங்கள் அவைகளுடைய சேர்ந்து இருக்கிறது. அதனால அனுபவம் இல்லை. அனுபவம்னா நேர பார்க்கறது, அப்பதான் புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அனுபவம்ன்றது அனுபவம்னா புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறது, நேரம் நாம தெரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி அனுபவம் இல்லை. வெறும் ஸ்மிருதி தான், வெறும் ஸ்மிருதி தான் இது அப்படின்னு அவ சொல்ற. அத ஒரு உதாரணம் அவ சொல்ற. கொட்டிமங்கலம் சுவாமி சாதிக்கிறார். என்ன பண்றான், ஒரு மரத்தை பார்க்கறான், ஒரு மரத்தை பார்க்கறான். ஒரு மரம் பார்க்கறது இது மாமரம் அப்படின்னு சொன்னோம். ஒரு தோட்டத்துல ஒரு 10-20 மாமரங்களை பார்க்கறான். உடனே அவன் என்ன சொன்னான், இது மான் தோப்பு அப்படின்னு சொன்னான். 100-200 மரங்களை பார்த்தான், இது வனம், இது காடு அப்படின்னு சொல்றான். ஏன் அது? முதல்ல என்ன பண்றான், ஒரு மரத்தை தான் பார்த்தான். அது ஒரு மரத்தை பார்க்கறது இது மாமரம். 10-12 மரத்தை பார்த்தாக்கா இது மான் தோப்பு. 100-200 அதிகமா அது மேல பார்த்துட்டு போனான்னாக்கா இது வனம், காடு அப்படின்னு அவன் ஞானம் வருது. எப்படி வந்தது இது? எல்லாமே ஸ்மிருதிதான். ஒரு மரத்தை பார்க்கறது இது மாதிரி மரம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறான், இது மரம்னு சொல்றான். 10 மரத்தை பார்க்கறது தோப்பு இப்படிதான் இருக்கும், அதனால இது மான் தோப்பு. பல மரங்கள் இருக்கு பார்த்தோம்னாக்கா காடு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஸ்மரணை. அதனால எல்லாமே ஸ்மிருதி, ஸ்மிருதி சந்ததி தான், எல்லாமே ஸ்மிருதிகளுடைய சேர்க்கை. அதனால ஸ்மிருதியினால தெரியுதே தவிர்த்து அது பிரமாணமா எதுவும் தெரியல. தனி பிரமாணம் சொல்ல மாட்டோம். எல்லாம் என்னன்னாக்கா ஸ்மிருதி ரூபமா தான் இருக்குது, சம்ஸ்காரத்தினாலதான் வருது. அதனால இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் ஒன்னே போகும். மீதி எல்லாம் ஸ்மிருதி ரூபமானதுதான், அந்த ஸ்மிருதி யதார்த்தம் தான். ஆனால் தனி பிரமாணம் சொல்லாத. எனக்குமே அதிரிக்தமா ஒண்ணு மேல ஒண்ணு கல்பிச்சுட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, அது தோஷம். அதனால கல்பிக்க வேண்டாமே. இத மாதிரி கல்பிச்சாதானே கஷ்டம் வருது. ஆகையினால இந்த ஸ்மிருதி தான். அதனால ஒண்ணு அபரோக்ஷ ரூபம், இன்னொன்னு பரோட்ச ரூபம். அதனால லோகத்துல எல்லாருமே என்ன பண்றான்னாக்கா தான் அனுபவிச்ச விஷயத்தை ஞாபகப்படுத்தி தெரிஞ்சுக்கிறார். அதனால அதிரிக்தம் பிரமாணம்ன்றது கிடையாது. பிரத்யக்ஷ மாத்திரம்தான். அதுனா கடமகம் பஷ்யாமி, திரும்பி பார்க்கிறோம், அதுனா படம் பஷ்யாமி. இதை நான் துணிய பாக்குறேன், இடத்தை பாக்குறேன், இந்த வஸ்துவை பாக்குறேன், மனுஷனை பாக்குறேன் அப்படின்னு பாக்குறேன் நேர் அனுபவம். அதுதான் அபரோக்ஷம். மீதி எல்லாம் ஸ்மிருதி ஜன்யம்தான், ஸ்மிருதி ஜன்யம்தான். அதனால எதுவுமே இப்படிதான். ஆக முதல்ல அனுபவிச்சான், அதுக்கப்புறம் சம்ஸ்காரம் சேர்ந்து இது ரெண்டும் சேர்ந்ததுனால எல்லாம் வருது நமக்கு. ஆகவே தனி பிரமாணமா சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு பௌத்தால் கேட்கிறான். பௌத்தால் கேட்கிறான், அவன் எதையுமே வேணாம்னு சொல்றவன். அப்படிப்பட்டவன் என்ன பண்றான்னா இது தனியா ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு பதில் இன்னொன்னு சொல்றான். அப்போ சரி, நாங்க அனுமானம் தனி பிரமாணம் தானே சொல்லிருக்கோம், இதையும் அனுமானம் தனி பிரமாணம் தானே சொல்லியிருக்கோம், அதுல போய் ஸ்மிருதின்றது எப்படி வரும் அப்படின்னு கேட்டான். அதற்கு அதுக்கு பதில் சொல்றான் அவன், அங்கேயும் ஸ்மிருதி தான் வேலை செய்யறது. நீ மடப்பள்ளியில பார்த்திருக்கேன், எத்திர தூமகா தத்திர வன்னிகின்றது. அது எப்ப தெரியும்? எப்பொழுதும் ஞாபகத்துல வராது. அது மலையில ஒரு புகைய வண்டி பார்த்தேன், புகைய மட்டும் நீ பார்க்கும் பொழுது உனக்கு இது வருது, ஒரு ஸ்மிருதி வருது. என்ன ஸ்மிருதி? நான் மடப்பள்ளியில பார்த்தேன், எங்க புகை இருக்குமோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு வியாப்திய நான் கிரகிச்சிருக்கேன். அதனால இப்ப இங்க கூட அப்படிதான் இருக்குது, புகை இருக்கவே நெருப்பு இருக்கணும். அதனால அதுவும் அனுமானம் தான், ஸ்மரணம் தான், ஸ்மிருதி தான்.
ரெண்டுமே ஸ்மிருதி தான். அதனால முதல்ல மழையும் புகையும் தான் பார்த்தான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், அந்த புகையை பார்த்துடவே ஒரு சம்ஸ்காரம் வந்தது. அந்த வாசனையினால நான் வியாப்தியை கிரகிச்சிருந்தேன் மடப்புள்ளியில. இப்ப என்ன ஆச்சு, இங்கேயும் அதை நான் பார்க்கிறேன். ஆக இங்க பாக்குறதுனால இதுவும் அனுமானத்தினால எல்லாம் வரல, ஸ்மிருதியினாலதான் வருது. ஸ்மிருதியினுடைய ஒரு விசேஷம்னு சொல்லிட்டு போ. தனியாக ஒரு பிரமாணம் அனுமானத்தினையும் சொல்ல வேண்டாம். அதுவும் பரோட்சமான ஸ்மிருதி ரூபந்தான். ஸ்மிருதி ரூபந்தான் அது. இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்க எது எதை பிரத்யட்சமா பாக்குறீங்களோ அதெல்லாம் ஒரு சம்ஸ்கார விஷாத்து ஞாபகத்துக்கு வரும். அது ஞாபகத்துக்கு வந்துதான் நமக்கு தெரியாது. சில சமயம் ஞாபகம் கூட வரமாட்டேன்றது. மத்த ஸ்மதி ஞானம் அபோகனஞ்ச அப்படின்னு பிரமாணம் சொல்றாரு. எங்கிட்ட இருந்துதான் ஞாபகம் வருது, எங்கிட்ட இருந்துதான் ஞானமும் வருது, எங்கிட்ட இருந்துதான் ஞாபகம் மறதியும் வருது அப்படின்னு பிரமாணம் சொல்றாரு. அதனால இந்த மாதிரி ஒரு அபரோக்ஷமாதான் பார்க்கணும் அனுமானத்தை கூட. இப்படி இந்த அனுமானம்ன்றதே தனி பிரமாணம் ஒண்ணு வேண்டாமே, பரோட்சம் அப்படின்னு சொல்லிட்டா போறோம். எல்லாம் ஸ்மிருதி தான், எல்லாம் ஸ்மிருதி தான். இப்ப நீங்க உபமானம் ஒண்ணு சொல்றான் பிரமாணம், நையாயிக்கன் மீமாம்சகன் எல்லாம். இப்ப உபமானம்னா என்னது, காட்டுக்கு போறான், காட்டுக்கு போச்ச கவயம்னு ஒரு மிருகத்தை பாக்குறான், கவயம்னு ஒரு மிருகத்தை பாக்குறான். அதை பார்த்த உடனே இவன் என்ன ஆகுது, ஞாபகம் வருது, நம்ம பசுமாடு இருக்குது கோ, அந்த கோ சதிருஷமா அதுக்கு சமமா இது இருக்குது, அதோட இதையோட ஒற்றுமை இருக்கு. அதனால அயம் மிருகா கோ சதிருஷா, இந்த விலங்கானது பசுமாட்டுக்கு சமமானது, ஒற்றுமையானது, அத மாதிரி இருக்கு இது அப்படின்னு உபமானம் சொல்றான். அப்பவும் இவ என்ன சொல்றா, அங்க கூட ஸ்மிருதி தானே வருது உனக்கு, அங்க கூட ஸ்மிருதி தானே. ஏன்னா ஞாபகத்தை விஷயம் தானே, ஆத்துல பார்த்த பசுமாடு, அந்த பசுமாட்டை ஞாபகம் வச்சுட்டு இந்த கவயங்கிற மிருகத்தை சேர்த்து வச்சு அவன் தெரிஞ்சுக்கிறான். இதுதான் இருக்குது லோகத்துல, அங்கேயும் ஸ்மிருதி தான். அந்த மாதிரி அர்த்தாபத்தின்னு ஒரு பிரமாணம் சொல்றான் மீமாம்சகால். இது நாம ஒத்துக்கல, ஒரு மீமாம்சகாலும் அத்வைதிகளும் அது சொல்ற. அந்த அர்த்தாபத்தின்ற பிரமாணத்துல கூட சரி, அது என்னது அப்படின்னாக்க, தேவதத்தன் இருக்கான், உசுரோட இருக்கான். ஆனால் அவனை ஆத்துல இல்ல, கிரகத்துல இல்லை. தேவதத்தன் உசுரோட இருக்கான், ஆனால் கிரகத்துல அவன் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், ஆத்துல இல்லாததுனால உசுரோடையும் இருக்கிறதுனால அவன் வெளில எங்கேயோ போயிருக்கான், ஏதோ ஊருக்கு போயிருக்கான், எங்கேயோ போயிருக்கான் அப்படின்னுட்டு கல்பிக்கிறதுக்கு பண்றோம். இது அர்த்தாபம். ஏன்னா ஆத்துல இல்லை, அதுவும் சமன்வயமாகணும். அந்த மாதிரி இவன் உசுரோட இருக்கான், அதுவும் சரியாகணும். அந்த ரெண்டுத்துக்கும் சரியாகணும்னாக்க அதை என்ன பண்ணணும், ஒரு அதுக்கு உபபத்தியை கல்பிக்கணும். உபபத்தியை கல்பிச்சோன்னு பொருந்தது அப்படிங்கிறது பொருத்தத்தை கல்பிக்கணும். அதை கல்பிச்சோம்னாக்க அது கூட ஸ்மிருதி ரூபம் தான். நீ நினைச்சு பார்க்கணும், உசுரோட இருக்கான் அப்படின்னு எங்கேயோ ரெண்டு போயிருப்பான், எல்லாரும் அப்படித்தானே போயிட்டு இருக்கா, ஆத்துல இல்லைன்னா இங்கேயோ ரெண்டு போயிருக்கான்னு அர்த்தம், நாம அப்படித்தானே இருப்போம் அப்படின்னு ஸ்மிருதியினாலதான் தெரிஞ்சுக்கிறான் அவங்க. அதனால அர்த்தாபத்தின்ற பிரமாணம் கூட சரி தனியா வேண்டாம், அதுவும் ஸ்மிருதி ரூபந்தான். அதனால எல்லாமே பரோட்சம் அப்படிங்கிற பிரமாணத்துல வந்துட்டு, அனுமானமோ சப்தமோ உபமானமோ அர்த்தாபத்தியோ எல்லாம் இதுல வந்துடுறது. அதனால தனியா எது கல்பிக்கணும், தனியா கல்பிக்க வேண்டியதே இல்லை. அதுக்குதான் உதாரணம் சொன்னோம், ஒரு மரத்தை பார்க்கறதோ அல்லது பல மரங்களை பார்க்கறதோ அதை கொண்டு எல்லாம் ஸ்மிருதி. எல்லாம் ஒரு மரத்தை பார்த்தா மரம் ஞாபகம் வருது, பல மரத்தை பார்க்கச்ச தனியா ஒரு வனம் தோப்பு அப்படின்னு வருது,
எல்லாமே சிந்தனை தானே, எல்லாம் ஞாபகம் தானே. ஆனா ஞாபகத்தை வச்சுட்டு தான் வருது. அதனால அதுவே இருக்கட்டும். அதனால பரோட்சத்துவம் தான் இருக்குது. அதனால ஸ்மிருதியை காட்டிலும் அதிகமா எதுவும் பிரமாணம் கிடையாது. பிரத்யக்ஷ பிரமாணம் ஒன்றிதான் தனியா இருக்கு. மீதி எல்லாம் ஸ்மிருதி தான். அதை காட்டிலும் வேறுபட்டது எதுவும் இல்லை. அதனால இப்ப என்ன எடுத்துனாக்க அனுமானம் இவ்வளோ பிரம்மாண்டமா விசாரம் பண்ணீங்க. நீங்க கிட்டத்தட்ட 25 ஸ்லோகம். சப்த பிரமாணத்துக்கு 50-60 ஸ்லோகம் பண்ண போறாரு. நிச்சயம் 55 ஸ்லோகம் 54 ஸ்லோகத்துக்கு பண்ண போறாரு. அத்தனை ஸ்லோகம் பண்ணி நிரூபிக்க போறீங்க. அந்த சப்தம் கூட ஸ்மிருதி ரூபமா தான் இருக்குது அப்படின்னுட்டு பௌத்தன்லாம் சொல்றான். அதனால இவெல்லாம் அனுபவமே இல்லை. அனுபவம் இருந்தா தானே நீ சொல்ல முடியும். இவைகள்லாம் அனுபவமே கிடையாது. இது பௌத்தன் சொல்றது. ஜெயினன் என்ன சொன்னான்னாக்க 2 விதம் தான் இருக்குது. ஒண்ணு ஸ்பஷ்டம், இன்னொன்னு அஸ்பஷ்டம். தெளிவா இருக்கிறது ஒண்ணு, தெளிவு அல்லாதது இன்னொன்னு. தெளிவற்றது எதுன்னாக்க பிரத்யக்ஷம் தவிர்த்து மீதி எல்லாம் தெளிவற்றது. பிரத்யக்ஷமத்திலும் தான் நேர ஸ்பஷ்டமா தெரியுது அப்படின்னு அவ சொல்றா. அதனால இந்த பிரத்யக்ஷம் அவன் சொன்னா, முதல்ல என்ன சொன்னோம், அபரோக்ஷம் பரோட்சம்னு சொன்னோம். இந்த பரோட்சத்தோன்ற கொல்லியோ அதுக்கு அஸ்பஷ்டம்னு சொன்னோம், அபரோக்ஷத்தை ஸ்பஷ்டம் அப்படின்னு சொன்னோம். அதனால இது ஜெயினால் அந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கு இப்ப கண்டனம் பண்றாரு ரெண்டுத்துக்கும். இது முதல்ல பௌத்தால் சொல்றத வச்சுட்டு பாருங்க. பௌத்தால் என்ன சொன்னா, நீ பிரத்யக்ஷம் பரோட்சம் அப்படின்னு 2 தானே தனியா சொன்னேன். அந்த பரோட்சம்ன்றது கூட ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டேன். அத நாங்க எப்படி கண்டனம் பண்றோம்னா, பிரத்யக்ஷன்றது இந்திரியாதீனம் முதலே சொல்லிட்டோம். இந்திரியாதீனம். அத மாதிரி பரோட்சத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுவும் சரி விஷயாதீனமா கிடையாது. விஷயத்துக்கு அதீனமா இல்ல, கரணாதீனமான பிரத்யக்ஷத்துவம் பரோட்சத்துவமும் இருக்குது. அந்த பரோட்சம்ன்றது அதாவது பிரத்யக்ஷம் அற்றது, பிரத்யக்ஷம் அல்லாதது. அது விஷயத்துக்கு அதீனமா இல்லை. ஏன் விஷயத்துக்கு அதீனமா இல்லை? விஷயத்துக்கு அதீனமா இல்லைன்னாக்கா, கடம்னு ஒரு வஸ்து, அந்த கடத்தை நான் நேர பார்த்தேன், அதனால பிரத்யக்ஷம் இல்லை. ஏன்னாக்கா நான் நினைச்சு பாக்குறேன் அல்லது அனுமானம் பண்ணி பாக்குறேன், சப்தத்தினால தெரிஞ்சுக்கிறேன். ஒருத்தன் சொன்னா பத்திர கடோஸ்தி அப்படின்னா, நான் இன்னும் கடத்தை நான் பார்க்கல நேர, அங்க கடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னான். இங்க இல்ல, அங்க கடம் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அங்க கடம் இருக்கு அப்படின்னு சொல்லச்ச என் மனதுல கடம் இருக்கிறது நான் நினைச்சுக்கிறேன். கடம் எப்படி இருக்கும்னு எனக்கு சிந்தனை வருது. ஆனால் அங்க கடம் இருக்கிறதுன்றது புது விஷயம். அது எப்படி இருக்குது அப்படின்னாக்க விஷயாதீனம் தான் அது. அந்த கட விஷயமான சப்தம் இல்லையா, அந்த சப்தத்தினால நான் தெரிஞ்சு கொண்டு வரேன் நானு. நீ விஷயாதீனம்னு சொல்லிட்டியானாக்கா பிரத்யக்ஷத்தை கூட, அப்ப என்ன ஆகும், அனுமானம் சப்தம் எல்லாமே ஸ்மிருதியா போட்டோம். எல்லாம் நான் ஞாபகப்படுத்தி தான் நம்ம சொல்றோம். அனுமானத்திலையும் சரி, ஸ்மிருதியிலையும் சரி, சப்தத்திலையும் சரி ஞாபகப்படுத்திக்கணும். ஒருத்தன் சொல்றான் நத்தியாஸ்திரே பஞ்ச பலானி சந்தி அப்படின்னு சொன்னான். நதிக்கரையில ஆத்தங்கரையில 5 பழம் இருக்குன்னு சொன்னான். இவன் என்னென்ன சொல்லிருக்கான் பாருங்க, நதி, அதனுடைய கரை, அங்க 5 என்னதுன்னா பழம் இருக்குன்னு ஒரு கிரியை. இந்த 5 இருக்கு இதுல. இவன் என்ன பண்றான், அதை சொன்ன உடனே முதல்ல நதி ஞாபகம் வரணும், அதுக்கப்புறம் நதியினுடைய கரை ஞாபகம் வரணும், அதுக்கப்புறம் பழத்தினுடைய ஞாபகம் வரணும், அதன் பிறகு அதனுடைய எண்ணிக்கை அது ஞாபகம் வரணும்.
அதுக்கப்புறம் அங்க இருக்கு அப்படின்றது ஞாபகம். எல்லாமே ஸ்மிருதியா தான் இருக்குது, எல்லாமே ஸ்மிருதி தானே அது. அதனால ஒரு சப்தத்துல சொல்லச்சு அதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னுட்டு சப்தாதீனம் ஃபர்ஸ்ட் அதீனம் சொல்லிட்டாக்க எல்லாமே வந்து ஸ்மிருதியாவே போயிடும். அதனால அந்த மாதிரி சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆகவே என்ன சொல்லணும்னாக்கா இது ஸ்மிருதியை காட்டிலும் வேறுபட்டது. புதிய ஞானம் வருது, புதிய ஞானம், நூதனமான ஞானம் வருது. எப்படி வருது நூதனமான ஞானம் அப்படின்னாக்கா, ஒருத்தன் சொல்றான் நான் நேற்று கிடத்த பார்த்தேன், அங்க பார்த்தேன், நேற்று அங்கு கடத்தை பார்த்தேன், இப்பொழுது அது இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். அதனால இங்க வந்து நீ ஸ்மிருதி ஒண்டிதான் இருக்குன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கா இல்லையான்னு தெரியாதுன்றான். இது ஸ்மிருதி இல்லையே, இது ஸ்மிருதி இல்ல. நேற்று நான் பார்த்தேன்றது பெரியதும் ஸ்மிருதி. ஆனா இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொன்ன பாருங்க, அது ஸ்மிருதி இல்லை. அதனால சப்தமோ அனுமதியோ அந்த சப்தத்திலேயோ அனுமதியிலேயோ இது மாதிரி வரவே வராது. நேத்தி பார்த்த விஷயத்துல வரைக்கும் ஸ்மிருதின்றது வரலாம். ஆனால் அனுமான விஷயத்திலேயோ சப்த விஷயத்திலேயோ இந்த மாதிரி சம்ஸ்காரம் வரத்துக்கு பிரமேயம் இல்லை, சம்ஸ்காரம் வரத்துக்கு பிரமேயமே இல்லை. அதனால நீ வந்து எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னேனாக்க அப்ப பிரத்யக்ஷத்தை கூட ஸ்மிருதி நீ சொல்லிடலாம். ஏன்னா வெறும் யுக்தியினால எதையோ ஒரு யுக்தியை வச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்தையும் மடக்கி விடலாம், எல்லா விசாரமும் போயிடும். அதனால இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆகவே என்ன பண்ணணும்னா ஸ்ருதி நமக்கு முக்கியம். அது ஸ்ருதி, அது ஸ்ருதி தெய்வீ ஸ்ருதிகி பகவதி ஸ்ருதிகி அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் என்னன்னா சப்த ரூபமா இருக்குது. அது பிரத்யக்ஷத்தை காட்டிலும் வசந்த பிரமாணமா நாம சொல்றோம். வேதத்தினால வர்றதெல்லாம் பிரத்யக்ஷத்தை காட்டிலும் வசந்தது. இந்த இதுல கிட்டத்தட்ட 50 ஸ்லோகம் அற்புதமா சாதிக்க போறாரு எல்லாத்தையும். அதனால வசந்த பிரமாணம் இது. அதனால நீங்க சப்தம்னு சொன்னாக்கா அந்த சாப்த பிரமாணமானது அனுபவ ரூபம் தான் ஒத்துக்கணுமே தவிர்த்து அனனுபவ ரூபம் ஸ்மிருதி ரூபம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அந்த நினைச்சு சொல்றதே கிடையாதே. இப்பதான் சொன்ன பஞ்சபலாரி சுத்தி அங்க 5 பழம் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னாக்க உடனே போய் பார்க்கணும், நாம் இருந்ததுன்னு எடுத்துன்னு வரலாமே, உபயோகப்படுத்திக்கலாமே அப்படின்னு போறோம். அதனால இந்த சப்தமானது புதுசா ஒரு அர்த்தத்தை சொல்லி கொடுக்கிறது நமக்கு. அதுல ஞாபகம்ன்றதே வரலையே. எங்க ஞாபகம் வரதுக்கு என்ன பிரமேயம் இருக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு? அப்பிரசக்தியே இல்லையே. அதனால இங்க வந்து அனனுபவம் அப்படின்னு நீ சொல்ல முடியாது, அனுபவம் தான் சொல்லணும். அனுபவம்னா என்ன அர்த்தம்? கண்ணால பார்க்கச்சே எப்படி புதுசா ஒரு விஷயம் தெரிகிறதோ, காதால கேட்கச்சேவோ அந்த மாதிரி புதுசா விஷயம் தெரியும், புதுசா விஷயம் தெரிகிறது. இப்போ தத்தந்தாகலா போடணும், இது வரையும் எத்தனை ஸ்லோகம் ஆயிருக்குன்னு ஞாபகம் இல்லை. 280 சொச்சம் ஆயிருக்குன்னு நினைக்க முடியாது, 291 ஆயிருக்காங்க. 291 ஸ்லோகம் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அபூர்வ விஷயம் தான் சாதிச்சிருக்காரு. ஒரே விஷயத்தை சொல்ற பட்சத்துல புனருக்தி வந்துடும், சொன்னதையே திரும்பி சொல்றது அப்படிங்கிற தோஷம் வந்துடும். அதனால அதை சொல்லல, புது புது விஷயம்தான் சொல்லியிருக்காரு. புது புது விஷயம் சொல்லி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அவ பௌத்தன் சொல்றதுனா எடுப்படாது, எடுப்படாது. ஆகவே நீ வந்து இப்படி பெரிய ஞானம் 2 விதம் நீ சொன்ன, பிரத்யக்ஷம் அனுபவம் அது பரோட்சம்னு 2 சொன்னேன். அதுல அதை மாத்தி போடு. அனுபவம் 2 விதமா இருக்கு. எப்படி இருக்கு? பிரத்யக்ஷம்னு ஒண்ணு இருக்குது, பரோட்சம்னு ஒண்ணு இருக்குது. பிரத்யக்ஷம் தனி,
அது இந்திரியத்தினாலேயே அறிந்து கொள்ளப்படும். பரோட்சம் அப்படின்னா அனுமானத்தினாலையும் சப்தத்தினாலையும் அறிந்து கொள்ள வேண்டியது. அதனால பிரத்யக்ஷமானது இந்திரியகரணம், இந்திரியத்தினால அறியப்படுகிறது. அதே அனுமானம் எப்படி வியாப்தியினால அறியப்படுகிறது. அத மாதிரி சப்தத்துல என்ன சக்தி கிரம், இந்த பத சப்தத்துக்கு இதுதான் சக்தி, இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதனால அனுபவத்தை ரெண்டு விதமா பிரிச்சுக்கணும். முதல் அனுபவம் பிரத்யக்ஷம், அது அபரோக்ஷம். இரண்டாவது அனுபவம் பரோட்சம், அது அனுமானத்தினால வரும். அத மாதிரி இதனால வரும், சப்தத்தினால வரும். ஏன்னா நம்ம மூணு பிரமாணம் தான் வச்சுருப்போம். அதையும் சாதிக்க போறாரு சுவாமி பின்னாடி. நமக்கும் மூணு, சாங்கியனுக்கும் மூணு தான். அதனால இந்த மாதிரி வச்சுக்கோ நீ. அதனால பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், பரோட்ச அனுபவம், அபரோக்ஷ அனுபவம், இந்த மாதிரி விவஸ்திதம் பண்ணிட்டோம்னாக்க சப்தம் கூட பிரத்யக்ஷம் தான் சில பேர் சொல்றாரு. அதெல்லாம் கண்டனம் பண்ணிருக்கோம் ஏற்கனவே. ஜீவசரத்துல தசமஸ்தமசி அப்படின்னு நீ 10வது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அந்த இடத்துல பிரத்யக்ஷம் அத்வைதிகள் எல்லாம் சொல்றார். அது தப்புன்னு எல்லாம் சொல்றோம் பதில். அதனால அது அவா சொல்றதெல்லாம் தவறானது. இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிப்போம். சரி, ஜெயின்னு சொன்னானே அதை ஒத்துக்கலாமே. பிரத்யக்ஷமா பார்த்தாக்கா ஸ்பஷ்டமா இருக்குது, தெளிவா தெரியுது. அதே அனுமானமோ சப்தமோ எல்லாம் ஸ்பஷ்டம் இல்லை, தெளிவற்றுதான் தெரியுது, அஸ்பஷ்டமா தான் தெரியுது. என்ன இருந்தாலும் நேரம் பார்க்கறதுக்கு ஒரு திருப்தி காதால கேட்கறதுனாலயோ அல்லது அனுமானத்தை ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறதுனாலயோ வருமா? அதனால ஸ்பஷ்டம் அஸ்பஷ்டம் அப்படின்னு ரெண்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு போலாமே அப்படின்னுட்டு அவா சொல்றா ஜெயநாள். அதுக்கு சுவாமி என்ன கேட்கிற, நீ ஸ்பஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ற? நீ ஸ்பஷ்டம்னா என்ன அர்த்தம் சொல்ற? அத மாதிரி அஸ்பஷ்டம்னா என்னன்னு சொல்ல அர்த்தம் சொல்ற. இது அஸ்பஷ்டம்னா இது சரியா இல்லையான்னு ஒரு சந்தேகாஸ்பதமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது அஸ்பஷ்டம். சந்தேகம் இல்லாம இருந்ததுன்னா அது ஸ்பஷ்டம் அப்படின்னு சொல்றியா? அல்லது வஸ்து விஷயமா இருக்கிறது ஸ்பஷ்டம், வஸ்து அவிஷயமா இருக்கிறது அஸ்பஷ்டம் அப்படி சொல்றியா? இந்த மாதிரி நிறைய விதமா பிரிச்சுட்டு விகல்பம் பண்ணி தூஷிக்கிறார் சுவாமியினுடைய திருவுள்ளம். அதை புத்திமங்கலம் சுவாமி பிரிச்சு சொல்றார். நிறைய பிரிக்கிறார், 5 விகல்பம் பண்ற. ஒண்ணு, இது சரியானதா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது, இதுதான் அஸ்பஷ்டம். அது இல்லாதது ஸ்பஷ்டம், சந்தேகம் இல்லாதது ஸ்பஷ்டம். வஸ்து விஷயமா இருந்தா ஸ்பஷ்டம், வஸ்து அபிஷயமா இருந்தா அஸ்பஷ்டம். அல்லது விஷயத்தினால உண்டாகக்கூடியது அது ஸ்பஷ்டம், விஷயத்தினால உண்டாகாது அஸ்பஷ்டம் அப்படின்னு சொல்றது. அல்லது சம்வாத சௌலபியம் எல்லாரும் ஒத்துக்கிறது, அது ஸ்பஷ்டம் சொல்றியா? அது இல்லாதது அஸ்பஷ்டம் சொல்றியா? இல்ல வேற ஏதாவது 9 மேல போடுற. இதெல்லாம் தவறானது நீ பேசுறதே. எந்த விகல்பம் பண்ணாலும் சரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா பிரத்யக்ஷத்துல கூட தான் நமக்கு சந்தேகம் வருது. கண்ணால நேரம் பார்க்கணும், நேரம் பார்க்கிற விஷயத்துல கூட நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா? இது சரியா இல்லையா, இது உண்மையா இருக்கா இல்லையா அப்படின்னா நமக்கு சந்தேகம் வருதுன்றது சகஜம் தானே. அது கண்ணு தோஷம்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்தறிவதே மெய் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த மாதிரி பிரத்யக்ஷத்தோட தான் கேள்வி வருது. அத மாதிரி நீ சொல்றது ரெண்டாவது ஒண்ணு சொன்ன, அது இல்லாதது சந்தேகம் இல்லாததுன்னுட்டு. அதை நாங்க என்ன பண்றோம், இது பிரமம், இது பிரமை. ஒண்ணு பிரமையா இருக்கலாம், இன்னொன்னு பிரமையா இருக்கலாம். கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க,
அது பிரம. கயிறாவே பார்த்தோம்னா அது பிரமா அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரிதான் சொல்லியிருக்கவே. அதனால இது நீ சொல்றதுன்னா இந்த பட்சம்லாம் சரி வராது. அது மாதிரி விஷயஜன்யம் அப்படின்னு சொன்னாக்க பிரத்யக்ஷம் கூட தான் விஷயஜன்யமா இருக்குது. பிரத்யக்ஷம் விஷயஜன்யமா இருக்குது. அதனால அதுல நீ என்ன சொல்ல முடியும்? ஒரு விஷயத்தை பார்க்கறான் ஒருத்தன், அது எல்லாத்துலயுமே வருதே. விஷயத்தை அறிந்து கொள்வதாலும் வருகிறது. இன்னொன்னு சுவாமியினுடைய திருவுள்ளம், அவருடைய அபிப்பிராயம், ரெண்டுத்தையும் பார்க்கணும். அவருடைய அபிப்பிராயம் இந்த சப்தத்தை, அனுமானத்தை அஸ்பஷ்டம், சந்தேகாஸ்பதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னு நினைச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவா? வேதம் அஸ்பஷ்டம்னு சொல்லிடுவா. வேதம் அஸ்பஷ்டம், வேதம் சந்தேகாஸ்பதமாதான் சொல்லுவோம். அதனால இவன் தான் நாஸ்திகள் தானே, வேதத்தை ஒத்துக்காது ஜெயினாலாம். அதனால என்ன பண்ணுவான்னா, அவ சொல்றதெல்லாம் தப்பு, வேதம் சொல்றதே தவறு அப்படின்னு சொல்லிடலாம். நேர பார்க்கறத வச்சு சொல்லு, வேதம் சொல்றதை வச்சு சொல்லாத அப்படின்னு சொல்லணும். அதனால இந்த மாதிரி கண்டனம் பண்ற. ஆகவே நீ சொல்றதுதான் தவறு. எதுல எப்படி பார்த்தாலும் விரோதம் வந்துடும். லோகத்துல அஸ்பஷ்டம் இருக்கு, ஸ்பஷ்டம் இருக்கு. அஸ்பஷ்டம்ன்றது ஏன் வந்தது? நம்முடைய அறிவின்மை. நம்மளால புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்க முடியாதுன்னா நமக்கு தெரியல. அத ஒரேடியா சந்தேகாஸ்பதம் ஏன் சொல்றது? எல்லாத்துலயும் தான் வருது. அதே ஒத்ததோ சப்த பிரமாணம், எத்தனையோ வேத வாக்கியங்களுக்கு விசாரம் பண்றோம். அது அத்தனையும் சொல்லச்சே நமக்கு ஞானம் வந்ததுன்னாக்க தெளிவா நமக்கு புரியுது. நமக்கு சரியா ஞானம் இல்லை, என்ன தெளிவின்மைதான், தெளிவே தெரியறது இல்லை. அதனால இந்த மாதிரி நீ கேள்வி கேட்காத. இது வெறும் அஸ்பஷ்டம், ஸ்பஷ்டம், பரோட்சம், அபரோக்ஷம் அந்த மாதிரிலாம் நீ சொல்ல வராது. நாங்க என்ன சொல்லிட்டோம்? பிரத்யக்ஷம்னு ஒண்ணு இருக்கு, பரோட்சம்னு ஒண்ணு இருக்கு. பிரத்யக்ஷம்ன்றது இந்திரிய ஜன்யம், கரணஜன்யம். அதே பரோட்சம் அப்படிங்கிறது அனுமானமாகவும் சப்தமாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி சொல்றதுனால எல்லாமே இந்த மூணுமே அனுபவ விஷயம்தான். அனுபவ விஷயமா இருக்கிறதுனால இது ஸ்மிருதி ரூபம் இல்லை. அதனால ஜெயினனையும் கண்டனம் பண்றதா ஆகுது, பௌத்தனையும் கண்டனம் பண்றதா ஆகுது. ரெண்டு பட்சத்தையும் கண்டனம் பண்ணியாச்சு. போன ஸ்லோகத்துல வைதேகியை கண்டனம் பண்ணோம், இப்போ பௌத்தனை கண்டனம் பண்றோம். அதனால எப்படி ஆனாலும் விரோதம் தான் வரும். ஆக நீ ஆக்ஷேபிக்கிறது தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. ஆக சப்தம்ங்கிறது அனுபவ ரூபம்தான், இது இல்ல ஸ்மிருதி ரூபம் இல்லை அப்படின்றத சொல்றதுக்கு இவ்வளவு பிரயாசப்பட்டு நிரூபிக்கிறார் சுவாமி. இப்ப பாருங்க ஸ்லோகத்தை. பிரத்யேகம் ஸ்வானுபூதா ததுபயம் அதிகம் சம்ஸ்கிருதி துவந்தயோகாத் ஸ்மிருத்யாரூடம் விஜானந்தி அனுமிதி வச்சசோ வேத்யமபி ஏவமஸ்து பாரோக்ஷ்யம் தத் ஸ்மதித்வாத் அனதிகமிதி ந பிராண நிர்தாரிதாம்ச ஞானஸ்ய ஸ்பஷ்டதிருஷ்டே பரிஹித ஹரிதஸ்து ஏதத ஸ்பஷ்டம் ஆஹுஹு அப்படின்னு சாதிக்கிறார். பிரத்யேகம் ஒவ்வொரு ஞானம் அது எப்படி இருக்குது? ஸ்வானுபூதா, ஒவ்வொன்றுமே தான் முதல்ல அனுபவிச்சது. இதெல்லாம் பௌத்தம் சொல்றதெல்லாம் தான் முதல்ல அனுபவிச்சது. ஸ்வ அனுபூதா, தான் அனுபவிச்சோம், அனுபவிச்சதுல இருந்து அந்த வஸ்துக்கு அதிகம், அதை காட்டிலும் வேறுபட்டது. சம்ஸ்கிருதி துவந்த யோகா, சம்ஸ்காரம் ரெண்டு வந்துடுறது. முதல்ல ஒரு வஸ்துவை நம்ம அனுபவிச்சிருப்போம், அது இன்னொன்னு எப்பொழுதுமே நம்ம மனசுல இருக்குது. அந்த ரெண்டு சம்ஸ்காரம் சேர்ந்து தது பயம்,
பல பதார்த்தங்களும் நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணு ரெண்டா பார்க்கிறோம் நித்தியப்படி. ஒவ்வொரு நாளும் நிறைய வஸ்துக்களை பார்க்கிறோம், நிறைய மனுஷால பார்க்கிறோம். அப்படின்லாம் இருக்கிறதுனால அநேக பதார்த்தங்களை பார்க்கச்ச எல்லாம் ஒரே சமயத்துல ஸ்மிருத்தியாரூடம், ஸ்மிருதியில வந்துடுறது, ஞாபகத்துல வந்துடுறது. அப்படி வந்தத விஜானந்தி தெரிந்து கொள்கிறார்கள். எல்லாருமே என்ன பண்ற, தான் அனுபவிச்ச வஸ்து அது சம்ஸ்காரமா ஞாபகம் வருது. அது நேற்றைய சொன்னோம், ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்த ஸ்பாகம் அப்படின்னு சொன்னோம். ஒரு ஞானம் வந்ததுன்னாக்கா ஏதோ சம்பந்தப்பட்ட ஞானமானது இன்னொன்னத்தோட சம்பந்தப்பட்ட ஞானத்தை கொண்டு வரணும். இதுதான் ஸ்மிருதின்னு சொல்றது. இதெல்லாம் சகஜம் இது. அதனால இந்த மாதிரி வரும். அதுக்கு உதாரணம் தான் என்ன சொன்னோம், முதல்ல மலையையும் பார்த்தான், அந்த மலையிலிருந்து வரக்கூடிய புகையையும் பார்த்தான். அதுக்கப்புறம் இந்த புகையை பார்த்த உடனே உனக்கு ஸ்மிருதி வந்துடுறது. கடப்பள்ளியில பார்த்து எத்திர தூமகா தத்திர வன்னிகி அப்படிங்கிற ஞானம் வருது. அதனால பிரத்யக்ஷத்தினால வரக்கூடியதோ முன்னாடி ஸ்மிருதியினால வரக்கூடியதோ இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒரே சமயத்துல வர்றதுனால இந்த மலையானது நெருப்பை உடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் ஸ்மிருதியினாலதான் வருது, ஸ்மிருதியினாலதான் வருதே தவிர்த்து தனியா ஒரு பிரமாணம் இல்லை. அதனால சப்தமோ அனுமதியோ ரெண்டும் எப்படின்னாக்கா தனித்தனி பிரமாணம் எல்லாம் கிடையாது, ஸ்மிருதியினால வந்தது, அவ்வளவுதான். ஆகவே அனுமதி வச்சசோரபி, அனுமதி வச்சசுன்னு சாப்தம், சாப்த போதும், இந்த ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் வேத்தியம். விஷயம் என்னது, ஏவமஸ்து ஸ்மிருதியினால வந்ததாகவே இருக்கட்டும். அதனால அது பரோட்சம், தனி பிரமாணம் இல்லை அப்படின்னுட்டு அவ சொல்றா. அது ஆகவே பாரோக்ஷியம், இந்த பரோட்சம்ன்றது ஸ்மிருதித்வாது அனதிகம், நினைவுனால வருது இருக்கு பாருங்க, அதை காட்டிலும் அனதிகம், அதிகம் இல்லை, வேறுபட்டது அல்ல. அதனால ஸ்மிருதிதான் அது. நீங்க பரோட்சம் சொல்லிட்டாலே அது ஸ்மிருதி தான். அது ஸ்மிருதியை காட்டுல வேறுபட்டது அல்ல, ஒரு பிரமாணம் இல்லை. அதுக்கு பதில் ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு மரம் பல மரம், ஒரு மரத்தை காட்டிலும் பல மரம்ன்றது வேறுபட்டது இல்லையே, எல்லா மரம் தான், பேர் மாத்திரம் வேற. அதையாவது சோ எழுதுவார் சுக்குலத்துல. ஒத்த வீதியில கத்தின் போனான்னு வச்சுக்கோங்க, பைத்தியம் போறதுன்னு. 10 பேர் ஒன்னா கத்தின் போனான்னாக்க கோஷம் போடுறோம். ஒத்த வீதியில இருந்து பஸ் முன்னாடி நின்னான்னாக்கா தூக்கி போட்டுருவா. 10 பேர் நின்னா தர்ணா பண்றான். இத மாதிரி ஒத்த லீவ் போட்டான்னாக்கா அவன் சிஎல் போட்டான், ஆபீஸ் முழுக்க லீவ் போட்டுருந்தா அவன் ஸ்ட்ரைக் பண்றான். இத மாதிரி இது எல்லாமே ஒரு மரம் பார்க்கறதுக்கு ஒரு மரம்னு சொல்லுவோம். பல மரம் சேர்ந்தாக்கா அதுக்கு வனம், தோப்பு அப்படின்னு பேர் இருக்கும். அதனால எல்லாமே இப்படிதான் ஸ்மிருதி, ஸ்மிருதியை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்றது அது. அதனால எல்லாம் ஸ்மரணமா ஸ்மிருதியா தான் இருக்குது. அதனால அனுமதியோ சாப்தமோ ரெண்டும் பரோட்சம், அது ஸ்மிருதியினாலதான் வருது அப்படின்னு சொன்னா இத்தின அது தவறு. ஏன், பிராக் அனிர்தாரித அம்சஜானஸ்ய, போன ஸ்லோகத்திலே சொல்லிட்டோம், எஸ்து வாக்கியார்த்தா அபூர்வா அப்படின்னு. அபூர்வமானது, நமக்கு இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயம், அனுபவிக்காத விஷயம், நூத்தனமானது, புதுசா இருக்கு. அந்த விஷயத்த சப்தத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ தெரிஞ்சுக்கிறோம். அதனால இது ஸ்பஷ்டமா தெரியுது, அது ஸ்பஷ்டமா தெரியுது. வெறும் ஸ்மிருதி இல்லை, ஸ்மிருதி அங்க சககாரியா இருக்கும், உபகாரமா இருக்கும். உபகாரம் பண்ணுமே தவிர்த்து அது ஒரேடியா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக ஸ்மிருதி உபகாரம் பண்ணும்,
ஆனால் நூதனமான விஷயம்தான் தெரியுது. அதனால இது ஸ்மிருதின்றது முன்னாடி தெரிந்த ஒன்றி ஞாபகப்படுத்தாது. ஆனால் சப்தமோ அனுமானமோ அதை காட்டிலும் வேறுபட்ட பரம பிரமாணமா இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றது. அதனால பிராக் அனிர்தாரித அம்ச ஞானத்திய முன்னாடி நமக்கு தெரியாது, நிர்ணயம் பண்ணல. இப்ப அந்த மாதிரி ஒரு ஞானம், அந்த ஞானத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, சப்தமோ அல்லது இதுவோ அனுமானமோ. அதனால இது அனுபவமாத்தான் இருக்கு, அனுமானமும் சப்தமும். ஸ்மிருதி ரூபம் இல்லை. பரிஹித ஹரிதஸ்து, இது என்னன்னாக்கா திகம்பரான்னு அர்த்தம். அந்த ஜெயினாலாம் வெறும் திக்குதான் அவளுக்கு வஸ்திரமே, எல்லாம் நிர்வாணமா திரிவாவா. அந்த ஜெயினாலாம் இது சுவாமி நிறைய இடத்துல அதனாலதான் சாதிக்கிறார். அதிகான சாராவில் கூட அவளை சொல்லச்ச இந்த மாதிரி சொல்ற ஏன்னா பிடிக்கல, அந்த மாதிரிலாம் நம்ம சம்பிரதாயம் இல்லை இல்லையா. அதனால அது மாதிரி விரோதமா இருக்கிறதுனால அவளை இந்த மாதிரி தூஷிக்கிறார். பரிஹித ஹரிதஸ்து ஜெயினாள். அவன் என்ன பண்றாருன்னா, ஏதத்து இந்த பரோட்ச ஞானத்தை அஸ்பஷ்டம்னு சொல்றா, பிரத்யக்ஷம் து ஸ்பஷ்டம் இது, பிரத்யக்ஷத்தை ஸ்பஷ்டம் அப்படின்னு சொல்றார். அதனால இது ரெண்டு தான். அவன் பரோட்சம் அபரோக்ஷம் சொன்னான், ஆனா அங்க ரெண்டுமே ஸ்பஷ்டமாவே ஒத்துண்டான். இவன் என்ன சொன்னான், பிரத்யக்ஷமா வர்றது ஸ்பஷ்டம், மீதி எல்லாம் அஸ்பஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டான், தெளிவற்றது இது அப்படின்னு சொன்னான். அதை ஒத்துக்க மாட்டேன் சுவாமி. ஏன் ஒத்துக்க மாட்டேன்னாக்க, இது இந்த ஸ்பஷ்டத்துவம் அஸ்பஷ்டத்துவம்ன்றது அதுவும் வராது. ஏன்னா நம்ம அனுமானத்தினாலேயோ அல்லது சப்தத்தினாலேயோ தெரிஞ்சுக்கிறதுன்றது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, தெளிவாதான் தெரிஞ்சுக்கணும். எந்த சப்தத்தை சொன்னாலும் தெளிவான அர்த்தம் தெரியுது. தெளிவான அர்த்தம் தெரிஞ்சாதான் நாம பிரவர்த்திக்கிறோம் பாருங்க, நாம பிரவர்த்திச்சு காரியம் பண்றோமே அது சரியா அமையும். அதே தவறா அர்த்தம் பண்ணிட்டு காரியம் பண்ணினாக்க எல்லாமே விரோதமாகவே வரும், தவறாகவே வரும் காரியம். ஆனா அப்படி இல்லையே, சரியா புரிஞ்சுட்டு ஒருத்தம் பண்ணினான்னாக்க அது எல்லாம் சரியாதான் அமையிறது. அதனால ஜெயினால் சொல்றது தப்பான வாதம், எல்லாம் தெளிவுதான். அதனால மூணுமே அனுபவம் தான், மூணுமே பிரமாணம் தான். பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் இது மூணுமே பிரமாணமாத்தான் இருக்கு. அதனால மூணுமே அனுபவமாத்தான் இருக்கு, மூணுமே ஸ்பஷ்டமாத்தான் இருக்கு. ஆகவே பௌத்தன் சொன்ன விபாகமும் தவறு, அத மாதிரி ஜெயினன் சொன்ன விபாகமும் தவறு. அத மாதிரி வைசேஷிகன் சொன்னது அனுமானந்திதான் இருந்துட்டு போட்டோமே, அனுமானத்திலேயே அந்தர்கதம் அப்படின்னு சொன்னான் சப்தத்தை, அதுவும் தவறு. ஆகவே மூன்று பிரமாணங்கள். அதனால எந்த சப்தம் கூட அனுபவ ரூபமாகத்தான் இருக்கிறது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த பாருங்க, பிரத்யேகம் ஸ்வானுபூதா ததுபயம் அதிகம் சம்ஸ்கிருதி துவந்தயோக ஸ்மத்யாரூடம் விஜானந்தி அனுமிதி வச்சசோஹ வேத்யமப்யேவமஸ்து பாரோக்ஷ்யம் தத் ஸ்மிருதித்வாத் அனதிகமிதின பிராக் அனிர்தாரிதாம்ச ஞானஸ்ய ஸ்பஷ்டதிருஷ்டே பரிஹித ஹரிதஸ்து ஏதத் அஸ்பஷ்டமாஹுः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.